ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப அருமையான சத்தான சுவையான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிப்பியில் லெமன் ரைஸும் அந்த லெமன் ரைஸுக்கு பொருத்தமான உருளைக்கிழங்கு வறுவலும் பார்க்க போகிறேங்க. நீங்கள் லெமன் ரைஸு எத்தனை முறையில் செய்திருப்பீங்க, ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் செய்திருக்க மாதிரியே நீங்கள் லெமன் ரைஸு செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இனி லெமன் ரைஸ் செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த லெமன் ரைஸு. இந்த லெமன் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அவ்வளோ ருசிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாய்வுன்றதுனால கட்டாயம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல சுவையாக இருக்கும் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 15 நிமிஷம் போல் உருளைக்கிழங்கு நல்லா ஊறி வரட்டுங்க. ஊற இந்த வறுவல் நல்ல சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ லெமன் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். லெமன் சாதத்துக்கு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துருக்கேன். கேரட் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கேரட்டை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இந்த கேரட் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு லெமனை சாறு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயிலே வச்சு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் கசந்துருங்க. அப்புறம் சாதம் சாப்பிடும்போது கசப்பு தன்மையாக இருக்கும். இப்போ இது சாதத்துக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்திலே உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இந்த லெமன் சாருக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் தக்க கொதிக்க விட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க. சாதம் ரொம்ப குழைவாக வடித்து சேர்க்கக்கூடாதுங்க. லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் நெத்து பதமாக சாதம் வடிச்சிருக்கணும். அதே மாதிரி சாதத்தை ஆற வச்சு சேர்த்துக்குங்க. ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் பலன்னு இருக்கணுங்க. அப்போ தான் லெமன் ரைஸ் நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், லெமன் ரைஸுக்கு நான் சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடலில் தாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை லாஸ்ட்டாக சேர்த்துருக்குங்க. இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்குங்க. இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் லெமன் ரைஸ் செய்து பாருங்கள். இப்போ நான் சாதம் சூடாக கிண்டும் போதே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று அருமையாக இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஊறிடுச்சுங்க. நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஊற வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து சுற்றிடணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து மிதமான தீயிலே ஒரு சைடு வேகட்டுங்க. வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு நல்லா 2 சைடும் நல்லா செவந்து மொறுன்னு வெந்து வரட்டுங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆகுங்க இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ லெமன் ரைஸையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸு கொஞ்சம் கூட மீதி சாதம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. லெமன் ரைஸு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நம்ம அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, சைடிஷாக அவ்வளோ ருசிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த லெமனை பிழிஞ்சு விட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்திருக்கோம். நல்ல சுவையாக மொறுன்னு அருமையாக இருந்துச்சுங்க. இந்த முறையில் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் லெமன் ரைஸும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.